அவங்க ரசூலுல்லாஹ் காலத்துக்கு போனீங்கன்னா, ஹராம்ங்கிற வாசல் குளோஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு நல்ல என்ன விழக்கூடிய ஒரு கடினமான பூட்டு போட்டிருக்கும். அத நீங்க தொறந்துட்டு போற கஷ்டம். ஆனா ஹலால்ட பாதை தொறந்து இருந்துச்சு. திருமணம் எளிமையா நடக்கும். ஆ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அவங்க நபி அவங்கள கூட செல்லாம திருமணம் நடத்தினாங்க. அப்படி அவங்க நெனச்சாங்கன்னா டக்குனு நடந்துரும். மகர் தொகை குறைவு, சீதனம் இல்ல. ஆனா இன்றைய உலகத்துல அப்படியே தலகீழ். ஹராம்ட அந்த கதவு நல்லா விரிய தொறந்திருக்குது. ஹலால்ட பாதை மூடிருக்குது. அவன் திருமணம் முடிக்க நெனச்சாலே 15,00,000 20,00,000 அவனுக்கு செலவாகும். அதுவும் எங்கட பகுதியில சீதனம்ங்கிறது, அவன் தன் தங்கச்சி எல்லாம் கரையேத்தி போட்டு தான் அவன் திருமணம் முடிக்கணும். அவனுக்கு 30 வயசு ஆகுது. ஒரு 18, 17 வயசுலேயே அவனுக்கு அந்த ஆசை, அதாவது ஹார்மோன் வந்து சுரக்கிற டைம். அது உச்சகட்டத்துல இருக்கும். அவனுக்கு ஹலால்ட அந்த பாத மூடி, ஹராம்ட பாத தொறந்து தான் அதுக்குள்ள தான் போவான். இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு உச்ச தாகம், கடுமையா தாகம் அருகி. ஆனா 2 ரூம்ல, ஒரு ரூம்ல தண்ணி இருக்குது. இன்னொரு ரூம்ல ஹராமான சாராயம் இருக்குது. இப்ப ஹலாலான ரூம், அந்த தண்ணி இருக்கிற ரூம பூட்டிட்டாங்க. நல்லா பூட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப கடும் தாகம். மரணிக்க போறீங்க. என்ன செய்வீங்க? தொறந்திருக்கிற கதவுல போற அந்த சாராயத்த எடுத்து குடிப்பீங்க. இதான் இன்றைக்கு இருக்கிற எல்லா இளைஞர்களும், யுவதிகளுக்கும் நடக்குது. அ முஜாஹித் இப்னு ரஸீன்ங்கிற அறிஞர் ஒரு பயான்ல சொல்றாங்க. இப்ப இருக்கிற இளைஞர்கள் கெட்டு போறதுக்கு காரணம் 30% தான் அவங்க. 70% இந்த சமூகம். அந்த சமூகம் தான் அவங்களுக்கு ஹலாலான வழிய மிகவும் கஷ்டமாக்கி வச்சுக்கிறாங்க. அப்ப எனவே தான் ஆ ஒருத்தன் திருமணம் முடிக்க நெனச்சா அவனுக்கு கஷ்டம். 30,00,000 40,00,000 அவனுக்கு செலவு வருது. அதுல எத்தனையோ ஃபங்ஷன்கள் அது இதுன்னு உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அதுவும் சீதனம்ங்கிற தொல்லையில நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க. மகர்ன்னு சொன்னா அத வானளாவிய உயர்த்தி வைக்கிறாங்க. இப்படியான ஒரு இதுல மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹராம் ஓப்பன். அவன் மனசுல நெனச்சாலே அடுத்த செகண்ட் பாவத்துல விழலாம். அவன் ஃபோன் இருந்தா போதும் அவனுக்கு. அப்படி மிச்சம் லேசாக்கி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க அ ஒரு பயான் பார்த்துக் கொண்டிருக்கக்குள்ள இடையில ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வருது. அதுல வாரது யாரு? பெண்கள். இந்த ஃபெமினிசம், பெண்ணியல்வாதம்ங்கிற பேர்ல ஒரு கட்டுக்கோப்புகள் இருந்த பெண்கள வெளியில எடுத்து, அவங்கள ஒரு என்ன வியாபார பொருளா பயன்படுத்துறாங்க. எல்லா அட்வர்டைஸ்மென்ட்ட பாருங்க. அங்க பெண்கள தான் எடுத்து கொண்டு வராங்க. இன்றைக்கு நீங்க சும்மா டெலிகிராமுக்கு போனீங்கன்னா, அதுல சில மெசேஜ்கள் வரும். ஒரு அரைகுறையான பெண்கள போட்டு ஹாய்ன்ட்டு வரும். இப்படி எத்தனையோ வரும். ஏன்? அவங்களுக்கு தெரியும் இளைஞர்கள சிக்க வைக்கிறதுக்கான வலைகள் அதெல்லாம். எத்தனையோ ஆண்கள் இப்படியான புரொஃபைல்கள போட்டு நெறைய பேர் ஏமாத்திக் கொண்டிருக்கிறாங்க. Facebookல ஏமாத்திக் கொண்டிருக்கிறாங்க. WhatsAppல ஏமாத்திக் கொண்டிருக்கிறாங்க. நீங்க ரோட்ல போனீங்கன்னா எல்லா விளம்பர ஸ்டிக்கர்லயும் அதுதான். சோசியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணாலே அதுதான். இன்றைக்கு ஒரு இளைஞன் டக்குனு பிடியில விழுந்துருவான். இதுக்கு மேல உண்மைய சொல்லப்போனா, திட்டம் போடப்பட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. சொல்லுவாங்க. இந்த Facebook, Instagram, TikTok இவங்க எல்லாரும் மூலதனம் எது தெரியுமா? நம்மட கவனம். அத வச்சு தான் அவங்க உழைச்சு கொண்டிருக்கிறாங்க. முந்தி தங்கம், எண்ணெய் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப அது இல்ல. இப்ப ஒரு 8 பில்லியன் கூட ஒரு நாளைக்கு உழைச்சு கொண்டிருக்கிறாங்களாம். இந்த மனிதர்களோட கவனத்த வச்சு. அதனால தான்